மேஷ லக்னத்தில பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? எந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமாங்க சார்? குலதெய்வம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குலதெய்வம் போகணும். அப்புறம் ஒருவேளை அந்த குலதெய்வம் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. குலதெய்வமே தெரியல அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மேஷ லக்னத்தை பொறுத்தளவுக்கு காட்டுக்குள்ளே தான் குலதெய்வம் இருக்கும். அதில் அதே மாரி இப்ப ரிஷப லக்னத்தில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய கோயில் எந்த மாரி அமைப்பில இருக்குங்க சார்? இப்போ ரிஷப லக்னத்துக்காரவங்களுடைய குலதெய்வ கோயில் எப்படி இருக்கும்னா, அவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா நெல் அறுவடை முடிஞ்சு இப்போ போவாங்க. அதே மாதிரி அவங்க கோயிலில் இப்போ கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். அதே மாரி மிதுன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு அதாவது ஆண் தெய்வத்தோடு இருக்கிற பெண் தெய்வம் இருக்கும். ஆண் தெய்வத்தினுடைய பேர் இருக்கும் அந்த கோயிலுக்கு. ஆனால் மூல தெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கும். கடக லக்னத்தில பிறந்தவங்களுக்கு கடக லக்னம் யாராக இருந்தாலும் சரி, அவங்க குலதெய்வ கோயில் வந்து இப்ப சிம்ம லக்னத்திற்கு ஒன்று குதிரை வாசலில் நிற்கணும், அல்லது வாகனத்தில் சாமி உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு. இப்ப கன்னி லக்னத்தில பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த காவல் தெய்வம் ரொம்ப அதிமுக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப துலாம் லக்னத்தில பிறந்தவங்களுக்கு 5 கால பூஜைகள் நடத்த மாட்டாங்க, அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா இரவு பூஜை நடத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு வித்தியாசம் உண்டு இந்த லக்கணத்துக்கு மட்டும். இப்ப விருச்சக லக்னத்தில பிறந்தவங்களுக்கு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்து தனுஷ் லக்னத்தில பிறந்தவங்களுக்கு இவங்களோட கோயில் மட்டும் பூமி மட்டத்தில் இருக்காது. குறைஞ்சது ஒரு 5-6 அடியாவது உயரத்தில் இருக்கும், அல்லது மலைப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கும். மகர லக்ன நேயர்களுக்கு இது பெண் தெய்வம், ரொம்ப பெரிய புகழ்பெற்ற தெய்வம் இருக்கா. நிறைய ஊர்க்காரங்க இந்த தெய்வத்தை வந்து கும்பிட்ற மாதிரி இவங்களோட குலதெய்வம் இருக்குது. கும்ப லக்னத்தில பிறந்தவங்களுடைய குலதெய்வம் அவங்களுடைய கோயிலில் பழமையான இசைக்கருவியை வாசித்து அந்த தெய்வத்தை எழுப்புவாங்க. மீன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு அவங்க குலதெய்வம் எந்த மாதிரி இடத்துல என்ன தெய்வமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க? கரெக்டாக குளக்கரை அல்லது ஆற்றுக்கரையில் தான் குலதெய்வம் இருக்கும். மாறி இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ குலதெய்வமே தெரியல, எனக்கு எதுவுமே இந்த நீங்கள் சொல்கிற அறிகுறிகளை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எப்படிங்க அதை கண்டுபிடிக்கும்? 2 விஷயம், பாரம்பரியமாக ஒரு விஷயம், என்னோட கருத்து ஒரு விஷயம். 2 விஷயத்தையும் நம்ம பேச போகிறோம். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கணியர் ஏஎன் ராஜசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ நமக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து சில பேர்த்துக்கு இனிமே தெரியாத நிலையெல்லாம் இருக்குங்க சார். அப்படி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு எந்த முறைப்படி அவங்களோட குலதெய்வத்தை நம்ம கண்டறிய முடியுங்க சார்? குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருப்பாங்க, ஆனால் அதுதான் குலதெய்வமானு தெரியணும். அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பின்னாடி தான் நம்ம முதல்ல குலதெய்வம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குலதெய்வம் போகணும். அப்புறம் ஒருவேளை அந்த குலதெய்வம் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. குலதெய்வமே தெரியல அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம 12 லக்னத்துக்குமே அல்லது 12 ராசிக்கு, அதாவது முக்கியமாக லக்னம் தான் இதில் குலதெய்வம். 12 லக்னத்துக்கு எந்த மாதிரி குலதெய்வம் இருக்குது, எப்படி இடத்துல குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, எந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமாங்க சார்? ஆமாம், இப்போ மேஷ லக்னத்தை பொறுத்தளவுக்கு காட்டுக்குள்ளே தான் குலதெய்வம் இருக்கும். அதில் பெண் தெய்வம் இருக்கும். அது கூட வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி ஆண் தெய்வம் ஒன்று இருக்கும். அவங்க போகிற அதாவது கோயிலுக்கு போகிற வழி வந்து குறுகிய பாதை மாதிரி இருக்கும். அந்த குலதெய்வ கோயில் பக்கத்துலேயே உரக்கிணறுலாம் நம்ம ஆதி காலத்து கிணறு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உரை கிணறு இருக்கும். அதாவது ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி கிணறு இருக்கும், குளம் இருக்காது. அதே மாதிரி இவங்க கோயில் வந்து எப்படின்னாட்டா, ஒரு இந்த கல் பாறைகள் இப்படிலாம் நிறைய இருந்த மாதிரி இடங்களாக இருக்கும். கோயிலுக்குள்ளே குனிஞ்சு போகிற மாதிரி கூட இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் சுற்றி நிறைய தெய்வங்கள் இருக்கும். அந்த கோயிலில் இப்போ நம்ம கோயிலில் ஒரு சில கோயில்களில் வந்து ஒரே ஒரு தெய்வம் இருக்கும். இவங்க கோயிலில் மட்டும் நிறைய தெய்வம் இருக்கும். அதே மாதிரி அந்த அம்மனாக இருந்துச்சுன்னா வாகனம் வந்து சிங்க வாகனம் இருக்கும், சிம்ம வாகனம், அல்லது ஏதாவது ஒரு மிருகங்களோட வாகனத்தில் தான் அந்த வீதி உலா வர்ற மாதிரி இருக்கும். முக்கியமாக பெண் தெய்வம் தான். 12 லக்னத்துக்குமே பெண் தெய்வம் தான் குலதெய்வம். ஆண் தெய்வம் சொன்னாங்கன்னாவே அவங்க மாற்றி கும்பிட்றாங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ மேஷ லக்னத்தை பொறுத்த அளவுக்கு சூரியன் எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும். சிம்மத்திலேயே இருந்துட்டாங்கன்னா அந்த இடம் அவங்களுடைய குலதெய்வம் சுயம்புவாக வந்த குலதெய்வம். சுயம்பா வந்திருக்கும். அதாவது அவங்களுக்கு தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி வரும். அந்த சிம்மத்தில் சூரியன் இல்லாமல் வேறு ராசிகளில் இருந்தாங்கன்னா அந்த கோயிலேருந்து பிடிமண் எடுத்து வந்து வேறு இடத்துல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அது இன்னொன்று, இப்போ இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியனும் அவருக்கு வீடு கொடுத்த அதிபதியும் பரிவர்த்தனையாக இருந்தால் இந்த குலதெய்வ கோயிலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து கட்டி 2 கோயில் கட்டியிருப்பாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு கைப்பிடி மண் தான், அதுக்கு பிடி மண்ணுன்னு பேர். கைப்பிடி மண்.
கையில பிடிச்சு மண் எடுத்துட்டு வர்றது. அந்த எடுத்துட்டு வந்தது 2 கோயிலா மாறியிருக்கும். அப்பத்தான் அவங்களுடைய குலதெய்வம். அப்ப இந்த சூரியனோட எத்தனை கிரகங்கள் தொடர்பு இருக்கோ, அத்தனை தெய்வத்துக்கு உற்சவம், அபிஷேக ஆராதனை நடக்கும். அத்தனை தெய்வங்கள் கூட இருக்கும். அந்த சிம்ம ராசியில எத்தனை கிரகம் இருக்குதோ, அத்தனை குலதெய்வம், அதாவது குலதெய்வ கோயிலுக்குள்ள அத்தனை தெய்வங்கள் இருக்கும். அப்ப அவங்க ஜாதகத்துல நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனுக்கு எத்தனை கிரகம் தொடர்பு இருக்கு, சிம்ம ராசிக்கு எத்தனை கிரகம் தொடர்பு இருக்கு, அந்த சிம்ம ராசியில எத்தனை கிரகம் இருக்கோ, அத்தனை தெய்வங்கள் உங்க குலதெய்வ கோயிலுக்குள்ள இருக்கும். இது போக சிவன் சார்ந்த வர்க்கத்தை சார்ந்த ஒரு காவல் தெய்வம் இருக்கும். இப்படி மேஷ லக்னத்துக்கு இருக்கும். அப்ப நீங்க சொன்னபடி மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பழமையான கோயிலாகவும், ரொம்ப ஒரு பலதெந்த ஒரு கோயிலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கீங்க. ஆமா. பழமை நிறைந்த கோயில். அதே மாரி இப்ப ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, அவங்களுடைய கோயில் எந்த மாரி அமைப்புல இருக்குங்க சார்? விவசாய பூமிலாம் தெரியும் இல்லையா? நெல் அறுவடை செய்யும் பூமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி பூமியில தான் இவங்களுடைய குலதெய்வம் இருக்கும். அதாவது ஒரு தோட்டத்துக்குள்ள. நெல்லு அப்படியே இப்ப பார்த்தோம்னா, இப்ப இன்னைக்கு டேட்ல பார்த்தீங்கன்னா, நெல் அறுவடை செஞ்சு இப்ப ரிஷப லக்னத்துக்காரவங்களுடைய குலதெய்வ கோயில் எப்படி இருக்கும்னா, அவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா, நெல் அறுவடை முடிஞ்சு இப்ப போவாங்க. அதே மாரி அவங்க கோயில்ல இப்ப கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். இப்ப இந்த சமீப காலத்துல. ஆமா. இப்ப சமீபத்தில ஒரு 7, 8 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு குலதெய்வ கோயிலத்துல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அப்ப இது கரெக்ட்டா கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? பெண் தெய்வமா? அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறுவடை பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி என்னான்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப வருஷமா அந்த விவசாய பூமி பூராமே இது விவசாயம் பண்ண முடியாம இருந்திருக்கும். இப்ப ரிஷப லக்னத்துக்காரவங்க எல்லாருக்குமே அது அந்த மாரி இருக்கும். இப்ப அறுவடை நடந்திருக்கும். குலதெய்வ கோயில்ல கும்பாபிஷேகம், பூஜை நடந்திருக்கும். அல்லது ஏதேனும் முக்கியமான விசேஷம், பெரிய விசேஷமா நடந்திருக்கும். அதுபோக என்ன பண்ண பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அல்லது அந்த கோயில இடிச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க, ரிஷப லக்னத்துக்காரவங்க யார் வேணாலும் இந்த நிகழ்ச்சிய பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்க கோயில்ல பில்டிங் வேலை முடிஞ்சு இப்ப வேலை நடந்திருக்கும். பில்டிங் வேலை நடந்திருக்கணும், அல்லது பெயிண்ட் பண்ணியிருக்கணும், அல்லது கும்பாபிஷேகம் நடந்திருக்கணும், அல்லது இப்ப போகும்போது அறுவடை நடந்திருக்கணும். இத்தனை விஷயமும் கன்ஃபார்ம் பண்ணணும். இவங்களுக்கு பெண் தெய்வம் தான் காவல் தெய்வம். கூட வந்து ஆண் தெய்வம் இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்னி ராசி வந்து அந்த அதிபதி புதன் வந்து சூரியனோட தான் எப்போதுமே இருப்பார். அதனால அதிகப்படியான ஒரு 60லேருந்து 70% பேருக்கு ஒரு பெண் தெய்வம், ஒரு காவல் தெய்வம் கூட இருக்கும். இப்ப காமாட்சி அம்மன், காத்தவராயன் இருப்பாங்க. ரைட்டுங்களா? கன்னிமார், கருப்புசாமி இருப்பாங்க. இப்படி தெய்வங்களா ஜாயிண்ட் ஆகி வரும். இது இது உறுதியா இருந்தா தான் இவங்களுக்கு இது குலதெய்வம். ரைட்டுங்களா? இந்த தெய்வம் கன்னியில அவங்களுக்கு புதன் இருந்தா, அவங்க ஆதி காலத்துலேருந்து ஒரே கோயில கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த புதன் 12 ராசிகள்ல வேறு எங்க இருந்திருந்தாலும், அந்த இடத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து கும்பிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு அழகான விஷயம் பாருங்க. இப்ப மேஷ லக்னம். மேஷ லக்னம் என்பது தலை. ரிஷபம் முகம். மிதுனம் வந்து கை. ரைட்டுங்களா? மிதுனம் வந்து கை. இதுல செவ்வாய் வந்து மண்ணு. ரைட்டுங்களா? அப்ப இப்ப மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்குருவோம். 4ஆம் இடத்த நாங்க பிரசன்னத்துக்கு குலதெய்வமாக எடுப்போம். பாரம்பரியத்துக்கு தான் 5ஆம் இடத்த குலதெய்வமா எடுப்போம். இப்ப நம்ம பிரசன்னம் போடுறோம். அப்படின்னாக்க மேஷ லக்னத்துக்கு மேஷ லக்னம் 6 இடமாக விழுகுது. அதாவது கடக ராசியினுடைய அதிபதி மிதுனத்தில இருக்காருன்னு வச்சுக்கலாம். குலதெய்வத்தினுடைய அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரா? அப்ப மேஷத்துக்கு 3ஆம் இடம் கை. அங்க மிருகசீரிஷத்துல இருக்காரு. அப்ப செவ்வாயோட நஸ்திரமா? செவ்வாய் வந்து மண்ணா? 3ஆம் இடம் கையா? பிடிமண் எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சிருப்பாங்க. ரிஷப லக்ன நேயர்களே இப்படி மே கனவு. ஆமா. மேஷ லக்னத்துக்கு. மேஷ லக்னத்திற்கு. எப்படி இப்படியெல்லாம் எடுக்கலாம்ன்றத உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். குலதெய்வத்த கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டுபிடிக்கலாம். உறுதியா கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா. பேர் மட்டும் தான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்த இதுக்கெல்லாம் வந்து பேர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு வந்து லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தெய்வங்களோட பேர் உண்டு. அதனால பேர தவிர மத்த எல்லாமே சொல்லலாம். இப்ப ரிஷப ராசி, ரிஷப லக்னம் எடுத்தோம். இந்த கன்னி ராசி எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் வந்து அறுவடை செய்ற மாரி சின்னமுடையது. ஒரு பெண்ணு கையில இந்த நெல் அறுக்கிற கரிக்கருவா வச்சிருப்பாங்க. அப்ப இவங்களுடைய குலதெய்வ கோயில்கள்ல எப்படி இருக்கும்னா, கையில ஆயுதத்தோட இருக்கணும் அந்த பெண். அப்பத்தான் இவங்க குலதெய்வம். ரைட்டுங்களா? அப்ப இன்னொன்னு பாருங்க. மேஷ லக்னத்த பத்தி பேசினோம் இல்லையா? அங்க சிங்கத்துக்கு 4 கால்கள் உண்டு. அப்ப அவங்களுடைய குலதெய்வ கோயில்ல எத்தன சாமிக்கு அந்த சாமிக்கு எத்தன கை இருக்கும்னா 4 கை இருக்கும். ஆனா ரிஷப லக்னத்த பொறுத்த அளவுக்கு 2 கை தான் இருக்கணும் குலதெய்வத்துக்கு. ரிஷப லக்னத்துக்கு 2 கை இருக்கிற சாமி. கையில ஏதேனும் ஒரு ஆயுதம் இருக்கணும். அது விவசாய நிலத்துக்குள்ள தான் இருக்கணும். இப்ப கும்பாபிஷேகம் போன்ற பெரிய விசேஷம் நடந்திருந்தா, இவங்க குலதெய்வம் சரி. சரிங்க.
இப்போ நீங்க சொன்ன மாரி ஒரு நல்ல ஒரு வயல்வெளியில ஒரு பசுமை நிறைந்த ஒரு இடத்துல தான் நான் ரிஷப லக்னத்திற்கான குலதெய்வம் இப்போ போய் இருக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதே மாரி மிதுன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது எந்த அமைப்புல, எந்த மாரி ஒரு இடத்துல இருக்குங்கய்யா? அவங்க வந்து இந்த இப்ப நம்ம ஊரெல்லாம் இருக்கு இல்லையா? ஊர் ஊர் இருக்கும். சந்தைகள்லாம் இருக்கும். அந்த சந்தை வழியாக போற மாரி இடத்துக்குள்ள தான் அவங்களுடைய குலதெய்வம் இருக்கும். நம்ம வந்து இப்ப ரிஷபத்துக்கு தோட்டத்துக்குள்ள இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சந்தைக்குள்ள வழியில சந்தை வழியாக போறது. அதாவது ஒரு வியாபார ஸ்தலத்துக்குள்ள போற மாரி இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண் தெய்வத்தோட இருக்கிற பெண் தெய்வம் இருக்கும். ஆண் தெய்வத்தினுடைய பேர் இருக்கும் அந்த கோயிலுக்கு. நெறைய பேருக்கு அப்படி இருக்கும். ஆனா மூல தெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கும். இவங்களுக்கு அந்த மாரி வரும். 2 பேர் உள்ளது மாரி வரும். 2 பேர். அதாவது அந்த சாமிக்கு வந்து இரட்டை பேர்கள் இருக்கும். அந்த மாரி இடத்துல தான் அவங்களோட குலதெய்வம் இருக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ட் திரும்புற மாரி இடத்துல அதிகப்படியான பேருக்கு இருக்கும். சரி. அவங்க குலதெய்வம் வந்து இப்ப நம்ம ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா? ஸ்ட்ரீட்ல சென்டர்ல வராது. ஒரு திரும்புற இடத்துல இருக்கும். அந்த மாரி இடத்துல இருக்கும். ஆ இதுல வந்து அ கோபுரம் அதிகப்படியான பேருக்கு இருக்கும். கோபுரம் இருக்கும். இப்ப மேஷ லக்னத்துக்கு கோபுரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கோபுரம் இல்லாமயே இருக்கும். ஆனா ரிஷப லக்னத்துக்கு குலதெய்வம் வந்து கோபுரத்தோட இருக்கும். மிதுன லக்னத்துக்கும் குலதெய்வம் வந்து கோபுரத்தோட இருக்கும். அந்த மாரி விசேஷம் இருக்கும். இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதேனும் மிருகங்கள் அந்த உற்சவருக்கு கூட்டி போறாங்க இல்லையா? அதுல ஒரு மிருகங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு வந்து 2 கை உள்ளதான் தெய்வம். கைகள் வந்து 2 தான் இருக்கும். அதிகப்படியா 2 இருக்கும். இரட்டை பெயர்கள் இருக்கும். இந்த சுக்கிரனோட எத்தனை கிரகங்கள் தொடர்பு இருக்குதோ, அத்தன தெய்வங்கள் இப்ப புதனும், சுக்கிரனும் எப்போதுமே அதிகமா சேர்ந்திருப்பாங்க. புதன், சுக்கிரன், சூரியன் 3 பேரும் சேர்ந்திருப்பாங்க. அப்ப 3 தெய்வங்கள் உள்ளுக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது 2 தெய்வமாவது உள்ளுக்க இருக்கும். அந்த மாரி அமைப்பு வந்து இவங்களுக்கு மிதுன லக்னத்துக்காரவங்களுக்கு இருக்கும். கடக லக்னத்தில பிறந்தவங்களுக்கு அவங்க குலதெய்வம் எந்த மாரி இடத்துல இருப்பாங்க? எந்த குலதெய்வமா இருக்க வாய்ப்பு இருக்குங்கய்யா? கடக லக்னம் யாராக இருந்தாலும் சரி, அவங்க குலதெய்வ கோயில் வந்து ஒன் வேல தான் இருக்கும். ஒரே ஸ்ட்ரீட் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட் எண்ட் ஆகுற இடத்துல அவங்களுடைய குலதெய்வம் இருக்கும். நெறைய பேருக்கு வி ரோடு இருக்காது. ஒரு ரோடு தான் இருக்கு அதிகபட்சமா. 4 ரோடு. இந்த குலதெய்வ கோயில் வழியா போயிட்டு இன்னொரு வழியா போகலாம் அப்படின்ற மாரிலாம் இருக்காது. அதிகப்படியாக ஒரு வழி பாதையாக இருக்கும். அல்லது முட்டுச்சந்துக்குள்ள தான் குலதெய்வம் இருக்கும். இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கோயில்ல கட்டாய கிணறு இருக்கும். சரி. கிணறு இருக்கும். அந்த கிணறு இருந்துச்சுனா தான் அவங்க குலதெய்வ கோயில். அல்லது அ எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கத்தில. அதாவது இந்த இதுக்குள்ள இருந்து ஒரு சிலருக்கு வந்து தீர்த்தம் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளேயே தீர்த்தம் இருக்கும். இல்லாட்டி பக்கத்தில கிணறு இருக்க மாரி இடமாக இருக்கும். இதுவும் பெண் தெய்வம் தான். இதில என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் 2க்கும் மேற்பட்ட கைகள் இருக்கும். மேக்ஸிமம் 8 கைகள் கூட வரும். அந்த மாரி அம்மன் கூட இருக்கும். அதே மாரி ரொம்ப கொஞ்சம் அதாவது உக்கிரமா இருக்கும். அதாவது பார்வைக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சௌடேஸ்வரி அம்மன்லாம், மாரியம்மன் இவங்கலாம் ரொம்ப உக்கிரம் அடைவாங்க. உக்கிரம் அடைஞ்சு சாந்தம் அடையிற மாரி தெய்வங்களா இருக்கும். இப்ப ரிஷப லக்னத்துக்கு சாந்தமாவே இருக்கும். எப்போதுமே சாந்தமா இருக்கும். ஆனா கடக லக்னத்த பொறுத்தளவுக்கு உக்கிரம் அடைஞ்சு சாந்தம் அடையிற மாரி இருக்கும். இவங்களுக்கு எப்போதுமே வாகனங்கள் அதிகமா இருக்கும். இந்த இந்த தெய்வத்துக்கு வந்து நெறைய வாகனங்கள் உற்சவங்கள் கூட்டி போறாங்க இல்லையா? வாகனங்கள்ல. அ அந்த மாரி இது அதிகப்படியாக இருக்கும். பெண் தெய்வம் தான். அம் இதில வந்து என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ள இருந்து தீர்த்தம் எடுத்து, அந்த கோயிலுக்கு அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, 1. அப்படி இல்லைன்னா, வேற ஏதாவது ஒரு கோயில்ல போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து, அந்த கோயில்ல அபிஷேகம் பண்றது, பூஜை பண்றது, திருவிழாக்கள ஆரம்பிக்கிறது தன்மைகள் இந்த கோயில்ல இருக்கும். இப்படி இருந்தா தான் அவங்களுடைய குலதெய்வம். இப்ப கடக லக்னத்திற்கு கட்டாயம் ஒரு ஒன் வேல இல்ல ம். ஒரு ஒரு எல்லை முடிவதற்கான இடத்துல தான் அதுக்கான கோயில் அமைஞ்சிருக்கும்ன்ருக்கீங்க. ஆமா. இப்ப சிம்ம லக்னத்திற்கு கோயில் எந்த இடத்துல இருக்கும்? எந்த மாரி ஒரு கடவுள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க? இது வந்து மலைப்பகுதி கிடையாது. கிரவுண்ட் பகுதி. ஆனா மரங்கள் அடர்ந்த பகுதி. சிம்மத்துக்கு. ஆமா. ஒரு மரமாவது 50லேருந்து 100 வருஷத்த தாண்டுன மரம் அந்த கோயில்ல இருக்கும். இது ஆதி காலத்தில என்னவா இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் யுத்தம் நடக்கிற பூமியாக இருக்கும். அந்த மாரி இடத்துல இருக்கும். இவங்களோட குலதெய்வம் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு குதிரை வாசல்ல நிக்கணும். அல்லது வாகனத்தில சாமி உட்கார்ந்திருக்கணும். இந்த மாரி அமைப்பு. அல்லது முகம் வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும். பல்லு கொஞ்சம் வித்தியாசமாகவோ, இப்ப மத்த தெய்வங்களுக்கெல்லாம் அதாவது முக வரிசையில பல் வரிசையில பார்க்க முடியாது. ஆனா, இவங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும் ஏதேனும் ஒரு பல் வரிசை பக்கம் தெரியிற மாரி வித்தியாசம் இருக்கும். என்னங்க, ஒரு சிங்கப்பல் மாரி வர்ற மாரியோ, அல்லது பெண் தெய்வமாக இருந்து அங்க காவல் தெய்வத்துக்கு அந்த மாரி இருக்கணும். காவல் தெய்வத்துக்கு முகம் லட்சணம் மாறி இருக்கணும். அல்லது குதிரை வாகனம் வந்து வாசல்ல நிக்கணும். ஒரு ஒரு தெய்வம் கூட இன்னொரு தெய்வமும் இருக்கணும். கர்ப்ப கிரகத்துக்குள்ள எப்போதுமே ஒரு தெய்வம் தான் இருக்கும். இங்க மட்டும் 2 தெய்வங்கள் கூட வரலாம்.
அல்லது வாசல்ல ஆண் தெய்வம் இருக்கும். உள்ளுக்கு கர்ப்பகிரகத்துக்குள்ள பெண் தெய்வம் இருக்கும். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம போய் திரும்புற மாரி இடத்துல தான் இருக்கும். மரங்கள் அதிகப்படியா இருக்கும். அதுல இன்னொரு விசேஷம் என்ன கேட்டீங்கன்னா, இவங்க கோயில் வந்து ஏதேனும் ஒரு ஒரு ரவுண்ட் ஆஃப் கட்டிங் இருக்கும். சரி. இப்ப நம்ம சமையக்கட்டுக்குள்ள என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வென்டிலேட்டர் ஒண்ணு வைப்போம் இல்லையா? அந்த ஒரு அது மாரி ஏதோ ஒரு குகை அமைப்பு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். இந்த மாரி அமைப்பு இருக்கணும். அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ ஏதேனும் மிருகங்கள் அதாவது குரங்கு மாரியோ, பசு, மாடு இந்த மாரி அல்லது நாய். இந்த மாரி ஏதேனும் ஒரு வாகனம் உறுதியாக இருக்கும். நாய் வாகனமா இருக்கலாம். அல்லது குரங்கு வந்து அனுமன் சிலைகள் கூட இருக்கலாம். அனுமன் சிலைகள் இருக்கலாம். அல்லது பசு வந்து தானம் பண்ற மாரி, அதாவது பசு வளர்க்குற மாரி கோயிலா இருக்கும். இப்ப நெறைய காளைகள் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி காளைகள் இருக்கணும். அல்லது காளை வாகனத்தில அந்த தெய்வம் ட்ராவல்ல இருக்கணும். இந்த மாரி அமைப்புல இருந்தா தான், இந்த சிம்ம லக்னத்துக்கு அவங்களுடைய குலதெய்வம். சரி. அதில வந்து இவங்களுக்கு அதிகப்படியாக ஒரு சின்ன சின்ன அதாவது ஒரு 2, 3 சாமிகள் மட்டும் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நெறைய தெய்வங்கள் இருக்காது. உள்ளுக்க வந்து கர்ப்பகிரகங்கள் ஒவ்வொரு கர்ப்பகிரகம் கட்டியிருக்காங்க இல்லையா? அந்த மாரி அமைப்புகள் இருக்கும். சரிங்க. ம். இப்ப கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க குலதெய்வம் எந்த இடத்துல இருப்பாங்க? என்ன தெய்வமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க? அவங்களுக்கு வந்து இந்த காவல் தெய்வம் ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. சரி. காவல் தெய்வம் தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. இவங்க எப்படின்னா கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட் சொன்னோம்ல, இவங்க வந்து எப்படின்னா, ஒரு சகதிகள் நிறைந்த இடம் மாரி இருக்கும் கோயில். எப்போதுமே மழை பெஞ்சா தண்ணி வாங்கி கசகசன்னு ஆயிரும். அந்த மாரி இடத்துல தான் இவங்களுடைய குலதெய்வம் இருக்கும். அதே மாரி கொஞ்சம் மேடு பள்ளமாகவோ, அல்லது பள்ளத்துக்குள்ள இறங்கி போய் கும்பிடுற மாரியோ, அல்லது ஒரு குளத்து கரையில தண்ணி கம்மியாகும். அடிக்கடி சகதிகளாக இருக்கிற மாரி இருக்கும். அல்லது போற வழியில நடக்கிறதுக்கு சரியான பாதைகள் இருக்காது. இந்த மாரி அமைப்புல தான் அவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும். இதுவும் பெண் தெய்வம் தான். எல்லா லக்னங்களுக்கும் பெண் தெய்வம் தான் முதன்மை பெறும். காவல் தெய்வங்கள் கூட வரும். இந்த தெய்வத்துக்கு காவல் தெய்வம் கூட இருக்கும். எப்போதுமே கூட வந்து பாதுகாப்பா இருக்கும். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆம் அதாவது வித்தியாசமான மிருகங்கள் ஏதாவது ஒண்ணு அந்த சிற்பங்கள்ல வடிச்சிருப்பாங்க. சரிங்க. வித்தியாசம் தான். மிருகங்கள் வந்து ஏதேனும் வித்தியாசமா இருக்கும். அதே மாரி ரத்த ஓட்டம் அதிகமான மிருகங்கள் உள்ள இருக்கிற மாரி சிலைகள் இருக்கும். சரி. இவங்க சிலையிலேயே பார்த்தோம்னா, ஒரு நரம்பு வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதாவது அந்த சிலையிலேயே பார்க்குற மாரி. மத்த சிலைகளுக்கு கூட அப்படி கண்டுபிடிக்க முடியாது. இங்க வந்து 4 கைகள் இருக்க மாரி தெய்வங்கள் வரும். இந்த அமைப்புகள்ல இவங்களுக்கு இருக்குது. இதில இம்பார்ட்டன்ட் வந்து அந்த பாதைகள் வந்து ஒரு சரியான பாதைகள் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆமா. அதில இன்னொரு விஷயம், இப்ப அவங்க கோயில்லயும் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த கோயில்ல பெரிய விசேஷம். பெரிய திருவிழாக்கள் மாரி இந்த வருடம் 8 மாசத்துக்குள்ள நடந்திருக்கணும். அப்பத்தான் அவங்களுடைய குலதெய்வம் கன்ஃபார்ம். இப்ப துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, அவங்களுடைய கோயில் எந்த மாரி இடத்துல இருக்கும்? என்ன ஒரு குலதெய்வமா இருக்க வாய்ப்பு இருக்குங்கயா? பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு மட்டும் தான் வாய கட்டி பூஜை பண்ற மாரி இருக்கும். சரிங்க. ரைட்டுங்களா? அதே மாரி இவங்க குலதெய்வத்த ஓப்பன்ல வச்சிருக்க மாட்டாங்க. சரிங்க. இப்ப நம்ம அந்த பெட்டிகளுக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க தெரியுங்களா? அந்த மாரி வச்சு சாமி கும்பிடுவாங்க. அல்லது அதாவது உள்ளுக்க அதாவது சாமிய நேருக்கு நேரா பார்க்க முடியாது. அந்த மாரி நெறைய பேத்துக்கு வரும். ஒரு 50லேருந்து 60% பேருக்கு இருக்கும். அல்லது நெறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, கோயில் வந்து சாமி சிலைகள் இருக்கும். 2 கை தான் அம்மன் இருக்கும். அடிக்கடி பூஜை நடக்காது. சரிங்க. 5 கால பூஜைகள் நடத்த மாட்டாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு பூஜை நடத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு வித்தியாசம் உண்டு இந்த இந்த லக்கணத்துக்கு மட்டும். என்னங்க, அது ஒண்ணு உண்டு. அதே மாரி அ தெய்வங்கள்ல வந்து இந்த மனித முகங்கள் இருக்க மாரி தெய்வங்கள வந்து தானம் பண்றது. அதாவது நம்ம இந்த செஞ்சு குடுப்போம் இல்லையா? பரிகாரம் பண்றதுக்கு. அந்த மாரி சிலைகள்லாம் செஞ்சு குடுக்குற மாரி தெய்வ வழிபாடுகள் அங்க இருக்கும். இந்த மாரி ஒண்ணு இருக்கும். அதாவது வாய கட்டி பூஜை பண்ணணும். இல்லாட்டி உருவத்த தெரியாம ஒரு ஏதோ ஒண்ணு பெட்டிக்குள்ளேயோ, ஏதோ ஒண்ணுக்குள்ள வச்சு சாமி கும்பிடணும். அல்லது இரவு பூஜை பண்ணணும். அல்லது பூஜைகள் அதிகப்படியா நடக்காத கோயிலாக இப்படி இருக்கும். இவங்க இந்த லக்னத்துக்கு மட்டும். இப்ப துலாம் லக்ன அமைப்புல பார்க்கும்போது, அந்த பொம்மைகள் வந்து சிலைகளா ஆமா நெறைய சிலைகள்லாம் வந்து வெளியில வெளியில வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. ஆமா. சிலைகள் வச்சு சாமி கும்பிடுறது, தானம் பண்றது, அது பரிகாரம் பண்றது. ஓகே. வேண்டுதல் வச்சு நம்ம ஒரு பொம்மைகள வந்து கடவுளுக்கு குடுக்குற இடமா தான் பெரும்பாலும் இருக்க ஆமா, வாய்ப்பு இருக்கு. ஆமா. சரிங்க. இப்ப விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, அவங்களுக்கு எந்த மாரி குலதெய்வம் இருக்கும்? எந்த இடத்துல இருக்குங்க? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்து அல்லது அவங்க பூர்வீகத்துல இருந்து வடக்கு பகுதியில இருக்கும். அல்லது இந்த கோயில் வந்து கோயிலுக்கு பக்கத்துல பெரிய சமுத்திரம் மாரி ஆறு இருக்கும். சமுத்திரம் மாரி, கடல் மாரி ஆறு. இப்ப அந்த கன்னி லக்னத்துக்கும் அந்த குளம் இருக்கும். இந்த லக்னத்துக்கும் குளம் இருக்கும். ஆனா நம்ம கடக லக்னத்துக்கு கிணறு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் பெரிய சமுத்திரம் மாரி ஒரு பகுதி, தண்ணி இருக்கிற பகுதிக்கு பக்கத்துல தான் இவங்களுடைய கோயில் இருக்கும். அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாம ஏதேனும் ஒரு கொடி பயன்படுத்துவாங்க. சரிங்க. ஏதாவது சின்ன கொடிகள் பயன்படுத்துவாங்க.
அதே மாரி 2 தெய்வங்கள் அல்லது 3 தெய்வங்கள் அந்த மாரி. அதாவது ரெட்டப்படையா வர்ற மாரி தெய்வங்கள வச்சு வழிபாடு செய்றது. 2, 2 பேரா சொல்லுவாங்க. ஒரு சாமி பேர் சொல்லாம 2 பேர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுவும் பெண் தெய்வம் தான். இப்ப சமீபத்தில கூட நெறைய பிரச்சனைகள்லாம் நடந்து அடிக்கடி இவங்க கோயில்ல மட்டும் பங்காளி சண்டைகள் எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இது இருந்துகிட்டு இருக்கும். அ இதுவும் வந்து ஒரு இந்த இந்த அதாவது திரும்புற மாரி இடத்துல, அதாவது அம் அதுக்கு பின்னாடி ஒரு வீடு, குடியிருப்பு இந்த மாரிலாம் இருக்காது. நெறைய பேருக்கு. ஒரு சின்ன சின்ன குடியிருப்புகள் வேணா இருக்கலாம். பெரிய ஊர்களாக வராது. இந்த மாரி அமைப்புல இருக்கும். இவங்களுக்கு இந்த விருச்சிக லக்னத்துக்காரவங்களுக்கு. தனுஷ் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க கோயில் எந்த மாரி இடத்துல இருக்குங்க? என்ன குலதெய்வமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க? இதில பார்த்தீங்கன்னா, அவங்க குலதெய்வ கோயில்ல ஆண் தெய்வம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பெண் தெய்வ கோயில் தான். ஆனா, ஆண் தெய்வம் பவர்ஃபுல்லா இருக்கும். இவங்களோட கோயில் மட்டும் பூமி மட்டத்தில இருக்காது. குறைஞ்சது ஒரு 5, 6 அடியாவது உயரத்தில இருக்கும். அல்லது மலைப்பகுதிக்கு பக்கத்தில இருக்கும். அ உயரமான கட்டடமா இருக்கும். அதாவது உயரமான மலைப்பகுதியில கூட இருக்கும். மலையை சார்ந்த இடங்கள்ல. மலையை சார்ந்த இடத்துல தான் இந்த தனுசு லக்னத்துக்கு கோயில் இருக்கும். அந்த பகுதியில வந்து மரங்கள் இருக்காது. ஆனா முட்செடிகள் நெறைய இருக்கும். நெறையா செடிகள் நெறைய இருக்கிற மாரி சுத்தி சுத்தி பழைய மரங்காடு. இப்ப வேணா இடிச்சு எடுத்திருக்கலாம். ஆனா பழமையான விஷயத்துல அப்படித்தான் இருந்திருக்கும். ஏன்னா நெறைய பாறைகள் இருக்கும். பாறைகள் இருக்கும். அதே மாரி இந்த இந்த பக்கத்துல இவங்களுக்கு வந்து கிணறு தான் இருக்கும். குளம்லாம் இருக்காது. எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிணறு பார்த்தீங்கன்னா, எட்டி பார்த்தோம்னா, அந்த கிணத்துக்குள்ள வெறும் பாறையா இருக்கும். பாறைகள உடைச்சு தான் அந்த கிணறு தோண்டியிருப்பாங்க. அந்த மாரி இடத்துல இருக்கும். அல்லது பாறைகள் நிறைந்த இடத்துக்குள்ள இருக்கும். அதுல பாறை மேல தெய்வங்கள் இருக்கறதுக்கு இந்த லக்னத்துக்கு வாய்ப்புண்டு. மகர லக்ன நேயர்களுக்கு அவங்களுடைய அமைப்பு எந்த மாரி இடத்துல இருக்குங்க? நல்ல சமதளமான பூமி. நம்ம சாதாரண பூமியில அழகா கீழேயே கட்டியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் இவங்களுக்கு. கோயில் வந்து பார்க்கும்போதே ஒரு மத்தவங்கலாம் ரசிக்கிற மாரி அந்த கோயில் இருக்கும். இதில இந்த கோயில்ல வந்து 4 கைகள் அம்மனுக்கு இருக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு. 4 கைகள் இருக்கும். அ இதில இன்னொன்னு என்னட்டீங்க, அந்த கோயிலுக்குள்ள அல்லது கோயிலுக்கு வெளியில அந்த மதில் சுவர்லைலாம் என்ன பண்ணுவாங்க, இது கட்டியிருப்பாங்க. அ எ மாடு, பசு, காளை இந்த மாரி சின்னங்கள் உள்ள இருக்கும். வீதி உலாவ போறது பாருங்க, பசுவுல வீதி உலாவும் மாரி கூட அந்த குலதெய்வத்தினுடைய தன்மைகள்ல இருக்கும். இது பெண் தெய்வம் ரொம்ப பெரிய புகழ்பெற்ற தெய்வம் இருக்கா. நெறைய ஊர்க்காரவங்க நெறைய பேர் இந்த தெய்வத்த வந்து கும்பிடுற மாரி இவங்களுடைய குலதெய்வம் இருக்கு. இந்த கோயில்ல இப்ப சமீபத்தில கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். இவங்களோட கோயில்ல. அல்லது முக்கியமான விஷயம் பில்டிங் வேலைகள் நடந்து பெயிண்ட் பண்ணி அந்த மாரி அமைப்புகள்ல கூட இவங்களுக்கு இப்ப வாய்ப்பு இருக்குது. இப்ப வந்து பெரிய விசேஷம் நடந்த கோயிலாக இருக்கும். இந்த நிகழ்ச்சிய பார்க்குறவங்க, அது உண்மையா இருந்துச்சுன்னா, அதான் அவங்களுடைய குலதெய்வம். மகர ஆமா. லக்னத்துடைய குலதெய்வத்துல இப்ப கட்டாயம் ஒரு சின்ன ஒரு கும்பாபிஷேகமும் கோபுரத்தில நெறைய சிலைகள் இருக்கும். ஓ! சரி. உள்ளுக்கு கோயிலுக்குள்ளேயும் நெறைய சிலைகள் இருக்கும். நெறைய உள்ளுக்க குட்டி, குட்டி சி சரி. ஆமா சின்னங்கள் வச்சிருப்பாங்க. அதாவது சன்னிதானம்லாம் இருக்கறக்கு இவங்களுக்கு அதிகப்படியா வாய்ப்புண்டு. ஒரு சிவன் கோயில் மாதிரி நெறைய சன்னிதானங்கள் ஆம், அடங்கிய ஒரு கோயிலா தான் ஆம், மகர லக்னத்துக்கு இருக்கு. ஆமா. சரிங்க. கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுடைய குலதெய்வம் எந்த இடத்துல இருக்கு? 2 தெய்வம் இருக்கும். சரிங்க. இந்த கும்ப லக்னத்தில பிறந்தவங்களுக்கு மட்டும், அதில இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த கும்ப லக்னத்துக்கு மட்டும், அந்த அவங்களுடைய கோயில்ல பழமையான இசைக்கருவிய வாசிச்சு அந்த தெய்வத்த எழுப்புவாங்க. அல்லது அந்த ஏதாவது திருவிழாக்கள்லாம் இருக்குல்ல, அந்த பாரம்பரியமான இசைக்கருவி அவங்கள்ட்ட இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஆணும், பெண்ணும் சேர்ந்து வர்ற மாரி பேரு இருக்கும். அல்லது 2 தெய்வங்கள் இருக்கும். அல்லது கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கும். அதுக்கு அதே உருவத்தில உற்சவர் மூலவர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. மூலவர் மாரியே உற்சவரையும் வச்சிருப்பாங்க. அந்த மாரி தெய்வங்கள் இப்படி இருந்தா தான் அவங்களோட குலதெய்வம். ஏன்னா, அதே மாரி அந்த இடம் வந்து இயற்கை மூலிகைகள்லாம் நிறைந்த மாரி பகுதிகளாக இருக்கும். மேக்ஸிமம் ஊருக்கு தென் பகுதியில இருக்கிறதுக்கு இந்த குலதெய்வ கோயிலுக்கு வாய்ப்பு நெறையா உண்டு. இது வந்து நல்ல பெருமாள் கூட குலதெய்வமா வந்து அதாவது ஆண் தெய்வத்தில. பெண் தெய்வம் ஒரு குலதெய்வமா இருக்கும். பெருமாளையும் சேர்த்து கும்பிடுற மாரி தெய்வங்களாக அவங்க வழிபாடு செய்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க குலதெய்வம் எந்த மாரி இடத்துல என்ன தெய்வமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க? கரெக்ட்டா குளக்கரை அல்லது ஆத்துக்கரையில தான் குலதெய்வம் இருக்கும். மாறி இருக்க வாய்ப்பே கிடையாது. மீன லக்னத்த பொறுத்த அளவுக்கு. ஏன்னாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கை இருக்கும். 2க்கும் மேற்பட்ட கைகள் இருக்கும். விவசாய நிலத்துக்குள்ள விவசாயம் பண்ற மாரி இடத்துக்குள்ளேயோ, அல்லது இந்த வயல்வெளி, வயல்வெளியில இருக்கணும். அல்லது குளக்கரையில இருக்கணும். இல்ல ஆத்தங்கரையில இருக்கணும். இந்த மாரி அம்மன் இருக்கும். இதுதான் அவங்களுடைய குலதெய்வம். இதுக்கும் கோபுரம் இருக்கிறதுக்கு நெறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இது இருக்கு. ஆனா கைகள் வந்து அதிகப்படியா கைகள் இருக்கும்.
அல்லது 2 தெய்வத்துக்குரிய அமைப்போட இந்த தெய்வம் இருக்கும். இப்படி இருந்தா தான் அந்த மீனலகன்காரங்களுடைய குலதெய்வம். இப்ப குலதெய்வமே தெரியல. எனக்கு எதுவுமே இந்த நீங்க சொல்ற அறிகுறிகள எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல ம். அப்படிங்கிறவங்களுக்கு எப்படிங்க அத கண்டுபிடிக்கலாம்? 2 விஷயம். பாரம்பரியமா ஒரு விஷயம். என்னோட கருத்து ஒரு விஷயம். 2 விஷயத்தையும் நம்ம பேசப் போறோம். இப்ப நெறைய பேர் திருப்பதி போய் வழிபாடு செய்வாங்க. நம்ம தென் மாவட்டத்தில முருகன வழிபாடு செய்வாங்க. பழனிய வச்சுக்கிருவாங்க, திருப்பரங்குன்றம் வச்சுக்கிருவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன வச்சுக்கிருவாங்க. இப்படியெல்லாம் இஷ்ட தெய்வமாக வச்சு, அதையே குலதெய்வமா வழிபாடும் முறைகள் இருக்கு. அத நீங்க பயன்படுத்திக்கலாம். இது நம்ம பெரியோர்களால் சொல்லப்பட்டது. என்னோட சொந்த மாரி சொந்த கருத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மாவ கும்பிடுறவன் குலதெய்வம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வர்க்கத்தில வந்து ஆண் தெய்வங்கள் வரவே வராது. காரணம் என்னன்னு கேட்டா, நம்மளுடைய தமிழ்நாட்டோட மரபு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள மட்டும் தான் நம்ம ரொம்ப மதிக்கிறது உண்டு. நம்ம குலத்தில ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கு நடந்த சம்பவத்த வச்சு தான் அவங்கள குலதெய்வமாக கொண்டு வருவோம். நம்ம வர்க்கத்தை சார்ந்தவங்களே. ஒரு தாத்தா, பாட்டி அதுக்கு முன்னாடி இவங்க. யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். அது வந்து ஒரு கதை இருக்கும். அந்த கதை சம்பவத்து பிரகாரம் தான் அவங்கள குலதெய்வமாக மாத்துவாங்க. நெறைய பெண்கள் பிறந்திருப்பாங்க. ஆனா, யாரோ ஒருத்தருக்கு பெரிய விசேஷமான ஒரு தன்மைய எல்லாத்தையும் கட்டி காக்கிற மாரி வந்திருப்பாங்க. அல்லது யாராவது ஒருத்தரால வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லது இந்த குலத்துக்கு அந்த வர்க்கத்துக்காக, அந்த குடும்பத்துக்காக இவங்க உயிர மாய்ச்சிருப்பாங்க. இப்படி சம்பவங்களால் ஏற்பட்டது தான் நம்ம குலதெய்வமா கும்பிட்டு வரோம். அப்ப நமக்கு குலதெய்வம் தெரியல. அப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தா வாழ்க்கை என்னைக்கு டெவலப் ஆகுறது? அத நம்மளாவது குலதெய்வத்த உருவாக்க பழகணும். அப்ப நம்ம தாய் வழி, அதாவது தாய் வர்க்கத்தை சார்ந்தவங்களையோ, நம்ம குடும்பத்தில யாரு வந்து இந்த குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு வர்றாங்களோ, அவங்களையே குலதெய்வமாக வச்சு வழிபாடு செய்யலாம். அல்லது தன்னோட தாயவே குலதெய்வமா வச்சு கும்பிடலாம். குலதெய்வமே தெரியல. இஷ்ட தெய்வத்த வழிபாடு செஞ்சுட்டு, எந்த காரியத்துக்கு போனாலும் தாய் தந்தையிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாவே, அது குலதெய்வத்துக்கிட்ட போனதாக 100% சக்சஸ் பண்ண முடியும். நீங்க ஒண்ணு வேணாம், இதுவரை திருமணம் ஆகாத ஜாதகங்கள்லாம் எடுங்க. அவங்களுடைய பரிகாரமே நான் சொல்லுவது அதிகப்படியா அம்மா, அப்பா கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே குலதெய்வமாக நம்ம மாத்துறோம். வாழும்போது வாழும் தெய்வங்கள், இறந்த பின்னாடி நம்மள ஆசீர்வாதம் பண்ணும் தெய்வங்கள். அப்ப குலதெய்வம் தெரியலைன்னா என்ன பண்ணணும்? அம்மாவுக்கு உரிய விஷயங்கள் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாக்க, அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்றது, இப்படி பண்ணிட்டு வந்தாங்கனாவே குலதெய்வம் 100% ஆக்டிவேட் ஆயிரும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு சக்சஸ் ஆன பின்னாடி இந்த நிகழ்ச்சியிலேயே நீங்க கமெண்ட் குடுக்கலாம். அந்த அளவுக்கு தெய்வ வழிபாடுகள் இருக்கு. இஷ்ட தெய்வங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புடிச்ச மாரி தெய்வங்கள். அத எப்படி நம்ம முன்னோர்களே உருவாக்கியிருப்பாங்கன்னா, முதல் மொட்ட அங்க அடிப்பாங்க. அதுதான் இஷ்ட தெய்வம். ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வ கோயில்ல மட்டும் தான் மொட்டை அடிப்பாங்க. குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு எந்த கோயில்ல முதல் மொட்டை அடிச்சார்களோ, அதையே இஷ்ட தெய்வமாக பாவிக்கணும். சரிங்க. ஏற்றுக்கொள்ற மாரி இருக்கா? கண்டிப்பா. ரைட். எதார்த்தமா ஒரு கோயில்ல மொட்டை அடிச்சிட்டு கூட நம்ம அத இஷ்ட தெய்வமா நம்ம எடுத்துக்கலாம். ஆம். அப்படிங்கிறது தான் ஆமா. என்னங்க, இப்ப நம்ம சொன்னது வந்து ஒரு பகுதி தான். இதுவே முழுசாவும் முடிஞ்சிராது. ஏன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு ஒ வ கொஞ்சம் நான் போட முடியும் அப்படின்றதுக்காண்டி சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் சொல்லியிருக்கோம். இத ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5ஆம் இடத்ததிபதி இருக்கும் வீடு. இப்ப பகை பெற்று இருக்கு. அஸ்தங்கம் ஆயிருச்சு. குலதெய்வம் இல்லாம போயிரும். இதுல ஊமை ராசிகள்னு ஒண்ணு இருக்கு. கடகம், விருச்சகம், மீனம். இது 3மே ஊமை ராசிகள். இந்த 5ஆம் இடத்து அதிபதி அந்த ராசியில உட்கார்ந்து ஏதேனும் பகை கிரகத்தோட இருந்தா, அந்த கோயில் தெய்வத்த கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அது ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சூரியனும் ராகும் சேர்ந்திருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே பிரச்சனை நடக்கும். சரி. அப்ப இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இது நம்ம பேஸ் இது. இதுக்கு அடுத்து இவங்க ஜாதக பிரகாரம் எத்தனை தெய்வங்கள் தொடர்புல இருக்கு? இந்த தெய்வத்த யார் காவல் காக்கிறா? அல்லது கூட யார் இருக்கா? இந்த தெய்வத்தினுடைய ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு? அப்படின்லாம் கூட நம்ம எடுக்க முடியும். ஒரு வேள பலன் குறைஞ்சா இருந்திருந்தாக்க, அந்த கோயில்ல நம்ம பிரசனம் பார்க்கணும். அல்லது அந்த குடும்பத்தில பிரசனம் பார்த்து, எந்த பகுதியில இருக்கு, எந்த திசையில இருக்கு, எந்த ஊர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா, பெயர மட்டும் நம்மளால அதிகப்படியா சொல்ல முடியாது. ஒரு 60% பெயர்கள சொல்ல முடியும். ஏன்னா, எல்லாருமே குலதெய்வத்த வழிபாடு செய்யட்டும். நல்ல வாழ்க்கை தொடக்கட்டும். கண்டிப்பாங்க. குலதெய்வம் தெரியாத அனைவருக்குமே இந்த பதிவு வந்து ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைஞ்சிருக்கும். மீண்டும் பிற்பகவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, நன்றி. சிறப்பு.